ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான குழந்தை புள்ளியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் நமோ பகவதே சாயிநாதாய். பக்தி ஒன்றுடைய சேனல் வாயிலாக ஈரோடிலிருந்து கோபிதா. விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் முதல் தேதி. இன்று மாத பெயர்ச்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் நடைமுறையில் சாத்தியப்படுகின்ற சில விஷயங்களும் தொடர்ந்து நடக்கிறது இயல்பு. கிரகங்கள் ராஜா சூரியன். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்துக்கு பெயர்ச்சியாகிறது தான் ஆவணி மாத பலன்னு சொல்லுவோம். இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், மேச ராசிக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். மேச ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வரார் சூரியன். தன்னுடைய புத்திஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீகஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சூரியன் வர வெகு சிறப்பா இருக்கக்கூடிய மாதம் அது. இயல்பாவே மேசராசிக்கு உகந்த கிரகம் சூரியன். 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல சூரியன் வலுப்பெறுவார். மேசத்துல உச்சம் பெறுவார், சிம்மத்துல ஆட்சி பெறுகிறார், தனுசுல நட்பு பெறுகிறார். இது 1, 5, 9. இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய புத்தி கூர்ம தீட்டின கத்தி மாதிரி கூர்மையா இருக்கும் உங்களுக்கு நார்மலாக. இப்போ அது கொஞ்சம் அதிகப்படும். தேவையான பூர்வீக வில்லங்கங்கள் ஏதாவது தான் காணாம போயிடும். வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வரும். புதுசா சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம். சுபகாரியங்கள்லாம் நிறைய செய்யக்கூடிய காலகட்டம். வருமானம் பெருகும். வெளியூர் பிரயாணம் போறவங்க தாராளமா போகலாம். புதிய தொழில் தாராளமா ஆரம்பிக்கலாம். வட்டி தொழில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி ரொம்ப சிறப்பான மாதம் இது. குழந்தைகளுக்கு கல்வி மென்மைகள்லாம் நல்லா இருக்கும். குறிப்பிட்ட வயதை தாண்டவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னா கல்யாணம் நடக்கும், திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க கல்வி மென்மையும் நல்லா இருக்கும். குழந்தை இல்லாத குழந்தை இருக்கும். கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும். குறிப்பா ஆண் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிடும். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலம். வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் சாயந்தரம் 6 மணிக்கு மேல 7 மணிக்குள்ள 3 தீபம் ஏற்றி ஒரு 5 முறை வளம் நல்லபடியா சாஸ்தாங்கமா விழுந்து கொண்டு சிவபெருமான வரம் கேட்டா எல்லா வரம் அள்ளி கொடுப்பார். இது சிறப்பான மாதம். ஆணி மாதம் அப்படிங்கிறத விட, ஆடி மாதம் அப்படிங்கிறத விட இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆணி மாதம் நல்லா தான் இருந்தது. இது ஆவணி ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தவற விடாதீங்க, உபயோகப்படுத்திங்க. ரிஷபராசிக்காரன். ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வர சூரியன். உஷ்ணாதிகம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது அங்க ஏற்கனவே கேது பகவான் இருக்கிறாரு. உடல்நிலையில கொஞ்சம் சற்றே அக்கறை செலுத்தவும். உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. உஷ்ணாதிக்கு அதிகமாகும். காய்ச்சல் மாதிரி சில தொந்தரவுகள் கொடுக்கும். சில பேர் காய்ச்சலே இருக்காது, ஆனால் உடம்பு சூடாவே இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. வெளியில உணவுகளை தவிர்த்துக்குங்க. வீட்டுல சாப்பிட்றதோட இருந்துக்குங்க. அதிகமா உஷ்ணபானம் எடுக்க வேணும். அதாவது டீ, காபி இதெல்லாம் பார்த்து கம்மி பண்ணிக்கங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா தாயாருடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. தகப்பனாருக்கு ஒன்றும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தாயாருக்கு உடல்நிலையில கொஞ்சம் தொந்தரவுகள் பண்ணணும், பார்த்துக்கணும். வயதானவங்க தான் அவங்களை கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லையா செய்யணும். இவங்க பாத்தீங்கன்னாக்க இந்த சூழல்ல வெளியூர் பிரயாணம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணம் வரும், இருந்தாலும் கொஞ்சம் வெளியூர் பிரயாணம், இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்குங்க.
மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. வருமானம், தொழில், முன்னேற்றம் இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கு. அதாவது ஆவணி 15 தேதிக்கு மேல ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துச்சுங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது. உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்துக்குங்க. மற்றபடி நல்லா இருக்குது. தேவையான பண வரவுகள்லாம் வந்துடும். வரவேண்டிய தொகை வெளியில ஏதாவது வர வேண்டியதா வந்துடும். வண்டி வாகனங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். புதுசா வண்டி வாகனம் மாத்துறவங்க தாராளம் மாத்திக்கலாம். புதுசா கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதா தாராளம் பண்ணிக்கலாம். புதுசா வீடு வாங்குற மாதிரியே வீடு ஆல்ட்ரேஷன் பண்றவங்க பண்ணிக்கலாம். புதுசா வீடு வாடகைக்கு போறவங்களும் போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பான மாதம் தான். நல்லா தான் இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ஞாயிற்றுக்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தா லைஃப் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். மனைவி கிட்ட வந்து கொஞ்சம் எரிச்சல் இல்லாம பேசுங்க. மனைவி மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சரியா நடந்துக்குங்க. மற்றபடி ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதே நேரத்துல வந்து மாலை நேரங்கள்ல வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கோயிலுக்கு போனீங்கன்னா, ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா, மாலை நேரத்துல அந்த குழந்தைங்க வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஏதாவது இனிப்பு வாங்கி கொடுங்க. லட்டு மாதிரி இனிப்பு வாங்கி கொடுத்துட்டு, அந்த சந்தோஷம் வந்து உங்களை நல்லபடியா வச்சுக்கும், காப்பாற்றும். இது வழிபாட்டு முறை, பரிகார முறை. மிதுன ராசிக்காரங்களுக்கு வெகு சிறப்பான மாதம் இந்த மாதம். எண்ணிய காரியங்களா நடக்கும். ஏற்கனவே லக்னத்துல குரு இருக்கிறாரு. இப்போ 3ஆம் இடத்து சூரியன் வந்திருக்கிறார். ரொம்ப தைரியத்தை கொடுக்கும். உபஜயஸ்தானமான 3வது வீட்டுல வந்து சூரியன் இருக்கிறாரு, கேது இருக்கிறாரு. ஏற்கனவே சூரிய பகவான் இருக்கிறதுனால நல்ல காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். தைரியமா செயல்படுவீங்க. இது வரைக்கும் கொஞ்சம் தைரியம் இல்லாம என்னடா பண்றேன்னு தயங்கி இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். கோர்ட்டு கேஸ் வித்தியாதிகள்ல கொஞ்சம் பார்த்துக்குங்க. சாதகமான சூழ்நிலை வரும். அதே நேரத்துல வந்து கொஞ்சம் பாதங்களும் வரும். ஏன்னா செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் பாதகம் வரும். கொஞ்சம் தைரியமா செயல்படுவீங்க. நல்ல முன்னேற்றம் உண்டு. வருமானம் உண்டு. வரவுகள் உண்டு. வெளியில கொடுத்த பணம்லாம் வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல வந்து குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைப்பீங்க. குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க. பசங்களுக்கு தேவையானது செய்வீங்க. பெண் பிள்ளைகள் இருந்தால் பெண் பிள்ளைங்க மேல எரிச்சலை காட்டாதீங்க. கொஞ்சம் நாசுக்கா இருந்துக்குங்க. அதே நேரத்துல வந்து மனைவி மக்கள் மேல வந்து பிரியமா இருந்துக்குங்க. மனைவிக்கு வந்து தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. வாங்கி கொடுப்பீங்க. மனைவி உங்க மேல வந்து பாசமா பிரியமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும். ஏன்னா ஜென்மத்துல குரு இருக்கார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல வந்து சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தைரியமா இருக்கலாம். செல்வாக்கு செல்லுசெலுப்பெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். மற்றபடி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு, சக்கரத்தால் வழிபாடு சிறப்பா இருக்கும். இல்லாதவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. துணிமணி வாங்கி கொடுங்க. இது வந்து நல்ல பரிகாரத்தை கொடுக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி. கடகராசிக்கு தனஸ்தானமான 2வது வீட்டுல சூரியன் வர்றார். 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சூரியன் கேது சேர்க்கை, ராகு சூரியனை பார்க்கறது, இது ரெண்டும் வந்து தன்னுடைய நேத்திரம், அதாவது கண்களுக்கு ஏதோ பிரச்சனை வராம பார்த்துக்கங்க. கண்ணில் லேசா அடிபடுறதோ காயமாகறதோ இதெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. கண் உபத்திரவங்கள், நேத்திர உபத்திரவம்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது வாய்ப்பு வராது. ஏதாவது சின்ன தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கங்க. குறிப்பிட்ட மருத்துவரை நீ பார்த்துக்குங்க. காது மூக்கு தொண்டை ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. உணவு பழக்க வழக்கங்கள் எச்சரிக்கையா இருங்க. வெளியே உணவெல்லாம் தேவையில்லை. அதை பார்த்துக்குங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க. குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கிடுங்க. மற்றபடி தன வரவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். புதுசா கடன் வாங்குறவங்க தாராளம் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைங்களுக்கு கொஞ்சம் செலவினங்களுக்கு பணம் பத்தாம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். வாங்கிக்கிங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
பசங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் தெளிவா பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் தைரியமா செயல்படுவீங்க, எல்லாம் இருக்கும். இங்க இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. உணவு விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்குங்க. கடன் வாங்குற விஷயத்துல கூட கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் பார்த்துக்குங்க, பார்த்துட்டு வாங்குங்க. மற்றபடி சிறப்பா இருக்குது. வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவான செவ்வாய்க்கிழமையும் வழிபட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை தனியா வழிபட்டுருங்க. சூரிய பகவானுக்கு ஒரு வெண்தாமரை இல்லை செந்தாமரை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி தொழில் சிறப்பு, ஆயுத ஆரோக்கியமும் சிறப்பு. சிம்மராசி ராசிநாதனான சூரியன் ஜென்ம ராசியில் ஆட்சி பெறுகிறார். உங்க கை கொஞ்சம் ஓங்கிதான் இருக்கும். நார்மலாவே உங்களுக்கு தனி பலம் உண்டு, தனி சிறப்பு உண்டு. தனிச்சிறப்பு மிக்க சிம்மராசி நேயர்கள் தான் நீங்க. ஆனா சூரியன் ஜென்மராசிக்கு ஆட்சி பெறதுனால இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். எதிர்த்த எதிரிகள்லாம் உதிரியாகி காணாம போயிடுவாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா வார்த்தையில கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க. ஏன்னா லக்னத்துல சூரியன் 2ல செவ்வாய், 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்குது. 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குது, 7ஆம் இடத்துல சூரியன் பார்க்குது. இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரசார விவாதங்கள்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும். அதெல்லாம் இல்லாம பார்த்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. சோதனைகள்லாம் பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல சிறப்பான வருமானம் உண்டு. தொழில் நல்லா இருக்குது. ஆரோக்கியம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உடல் ரீதியில சில சங்கடங்கள் வராம பார்த்துக்குங்க. எலும்பு, அதாவது பல் சார்ந்த தாடை சார்ந்த இடங்கள்ல ஏதாவது தொந்தரவு வராம எலும்புல அடிபடாம பார்த்துக்குங்க. முகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி சிறப்பான அமைப்பு தான். எல்லாமே நல்லா இருக்குது. தொழில் நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் பாத்தீங்கன்னாக்க எதிரிகள் உதிரியாகி போயிடுவாங்க. புதுசா எதிரி முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்குங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது ஐப்பசி 29 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி சிறப்பான அமைப்பு தான். சூரியபகவான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப சிறப்பா இருக்கும். சூரியனுக்கும் சிவபெருமானுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில சிவப்பு திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வாங்க, சிறப்பா இருக்கும். கன்னி ராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் வர்றார். ஏற்கனவே அங்க சூரியனோட கேது இருக்கிறார். 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துக்கு கேது சூரியன். கொஞ்சம் செலவினங்கள் நறுக்குன்னு ஆகும். கோயில் குளம் நிறைய போவீங்க, அதன் மூலம் நிறைய புண்ணியமும் கிடைக்கும், செலவும் ஆகும். ஆத்ம ஞானம் கிடைக்கும். அதற்காக சில செலவுகள், சில புது கோயில்கள், சில சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் கிடைக்கும். மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற குறிப்பிட்ட வயசை தாண்டவங்களுக்கு மோட்சம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். எப்படி மோட்சத்துக்கு போறது, மோட்சம்னா என்ன, அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கும். சித்தர் வழிபாடு கொஞ்சம் அதிகரிக்கும். அதே நேரத்துல சிவபெருமான் வழிபாடும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். புது புது கோயில்லாம் தேடி போவீங்க. அங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு தேடி போவீங்க. ஆனாலும் நீங்க என்ன தேடி போனாலும் உங்களுக்கு நடக்கிறதா நடக்கும். கால சூழலை பொறுத்துக்குது. ஏன்னா வருடம் விசுவாச வருடம். இந்த வருடம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு. நீங்களா சில கற்பனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நடக்கிறது நல்லா நடக்கும். தானாவர்கள் நல்லா நடக்கும். நம்மளா போய் தேவையில்லாத சில வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி தினசரி காலையில எழுந்திரிச்சு சூரியனை வழிபாடு பண்ணிட்டுவாங்க. குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் மிரட்டாம உருட்டாம பார்த்துக்குங்க. மற்றபடி வாழ்க்கை துணையிட்ட தேவையில்லாம சங்கடங்கள் வேண்டாம், எச்சரிக்கையா இருங்க. புதுசா வீடு கட்டுறவங்க செலவு பண்ணி வீடு கட்டினா பார்த்து கட்டுங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமா இருக்குங்கிறதுனால பார்த்து ஆரம்பிங்க. ஏன்னா ஆவணி மாதம் நல்ல மாதம் தான், இருந்தாலும் பார்த்து ஆரம்பிங்க. மற்றபடி ஒன்றும்
பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. வருமானம் நல்லா இருக்கு. தொழிலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுத்தர்கள், கணக்கர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா எழுத்துல கவனம் செலுத்துங்க, கணக்குல கவனம் செலுத்துங்க. ஆடிட்டிங் பண்றவங்களாம் பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஆடிட்டிங்ல தான் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் அந்த மாதம் பார்த்து தள்ளி போட்டுங்க. மற்றபடி சிறப்பு. துளாராசி என்பது 16ஆம் இடத்து சூரியன். சூரிய பகவான் துலாவில் நீசமாவார். நானா இப்போ 16ஆம் இடத்துல இருக்கிறேன். 16ஆம் இடத்து சூரியன் தேவையில்லாத சில சங்கடங்களையும் கொடுப்பார், வெற்றியும் கொடுப்பார். தேவையில்லாத சங்கடங்கள் அப்படின்னா கடன்காரங்கிட்ட, எதிரிகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வாடகை வீட்டில் குடியிருக்கீங்களா, கரெக்டா இருங்க. ஒரு பக்கம் கூலிக்கு வேலை செய்யறீங்களா, கரெக்டா இருங்க. ஒரு பொருளை வாங்கி மற்றவங்க கை மாற்றி வரீங்களா, கரெக்டா இருங்க. ஹோட்டல் தொழில் சூப்பரா இருக்கும். டீ கடை, ஹோட்டல் கடை இதெல்லாம் நல்லாவே இருக்குது. தொழில் நல்லா இருக்கு. வருமானம் பெருகிதான் கொடுக்கும். ஆனாலும் சில செலவினங்கள் வரும், பார்த்துங்க. ஏன்னா சூரியன் நீசம் 11ல, ஆட்சி 11ல, உங்களுக்கு நீசம் 11ல ஆட்சி பெறாரு. உங்களுக்கு சூரியன் உங்க ராசி வரும்போது நீச்சமாகறாரு. அதனால நீசம், சூரியன் நீசம் பெறக்கூடிய ராசிங்கிறதுனால கொஞ்சம் செலவினங்கள்லாம் இழுத்து விடுவார். மற்றபடி தொழில், வருமானம் சிறப்பு, வாழ்க்கையில ஏற்றம், மனைவி மக்கள் நல்லா பார்த்துக்குவீங்க. மனைவிக்கு மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி புது நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வேற்று இன மொழியினர்தான் நல்ல வருமானம் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும். வாழ்க்கை துணையை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு. வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னாக்க சிவபெருமான் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நல்லா இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதே செஞ்சு கொடுப்பார், நல்லதே நடக்கும். பச்சை கலர் துணியை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது கொடுக்கும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கெல்லாம் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அஷ்டம குரு ஓடுது. இப்ப சூரியன் 10ல ஆட்சி பெறுவார். கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பார், ஒரு சிரமங்களை கொடுப்பார். எதிர்பார்த்த காரியங்கள் சுணக்கம் பண்ணுவார் கொஞ்சம். அது இந்த 2 மாசமா இருக்குது. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. மற்றபடி தொழில் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு, சிறப்பா தான் இருக்குது. ஏதாவது வெளியிடங்கள்ல பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. தொழில கொஞ்சம் விஸ்தாரம் பண்றதுக்கு நினைப்பீங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாவது செய்யலாமா, ஏதாவது பண்ணா வருமானம் வருமானு நினைப்பீங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் தான் அது. அது உங்களுக்கு ஆவணி 10ஆம் தேதிக்கு மேல அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் வரும், கொடுக்கும். நல்லா இருக்கும். புதுசா யாராவது பழகுனாங்கன்னா, தொழில் விஷயமா வந்தாங்கன்னா அவங்களை தக்க வச்சுக்க பாருங்க. நம்ம வார்த்தைகளால அது கெட்டு போயிடக்கூடாது. வர்றவங்கள நம்ம கூட தக்க வச்சுக்கிட்டு அவங்க மேல தொழில் வளர்ச்சி இருக்கான்னு பாருங்க. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சூரியன் சனிக்கு 6ல இருக்கிறதுனால, சூரியன் சனி சஸ்திராசம் அப்படிங்கிறதுனால சிறப்பான காலகட்டம் தான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா போய்க்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனைவி மேல ஒரு கண்ணு இருங்க, செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். குழந்தைங்க இருந்தா, சின்ன குழந்தைங்க இருந்தா ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. சின்ன சின்ன உபத்திரவங்கள் வரும். அதனால நமக்கு சங்கடங்கள், மனசங்கடங்கள் வரும். வராம பார்த்துக்குங்க. குழந்தைங்க மேல கொஞ்சம் அக்கறையா கண் வச்சு பார்த்துக்குங்க. மற்றபடி சிறப்பா இருக்கு. வாழ்க்கை துணையின் நிறைய கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள்லாம் வரணும். வாழ்க்கை துணை வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வேலையில சிக்கல்லாம் வரும், அதை பார்த்துங்க. மற்றபடி சிறப்பா இருக்குது, அற்புதமா இருக்குது. பெருமாள் வழிபாடும் சிவசூரிய நாராயண வழிபாடும் சிறப்பு. சிவ சூரிய நாராயணன் அப்படி சொல்லி கும்பிட்டு பாருங்க சூரியனை, நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் பெருமாள் வழிபாடும் சிறப்பாக கொடுக்கும். பெருமாள் வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையில பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை கூடுமானவருக்கு அசைவம் சாப்பிடாம இருந்து பாருங்க, சிறப்பாக இருக்கும். மற்றபடி தொழில் சிறப்பு, வருமானம் சிறப்பு,
சில காரியங்கள் தடங்களாயெல்லாம் நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆவணி 10ஆம் தேதிக்கு மேல அது சிறப்பா இருக்கும். தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் தனுசு ராசிக்கு உகந்த இடம் தான். சூரியன் 9 பித்ருராஜித இடத்துக்குரியவன். இதுல அப்பாவுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்துங்க. அம்மாவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் வராது. உடம்பு லேசா தொந்தரவுகள் பண்ணும். அதனால அப்பாவுக்கு அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்துங்கன்னா சூரியனோட கேது சேர்க்கை. அப்போ ஆவணி 22ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி வரைக்குமே புரட்டாசி 20ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் அப்பாவுக்கு தொந்தரவுகள் பண்ணும். இப்ப இருந்தே கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி தொழில் சிறப்பு, ஆரோக்கியம் சிறப்பு, வருமானம் சிறப்பு. சின்ன சின்ன விஷயங்களை எச்சரிக்கையா இருங்க. உதாரணம் ரோட்ல நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க. ஏதாவது சின்ன கல் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வலது பக்கம் கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துங்க. சின்ன சின்ன பிராக்சர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எல்லாம் சிறப்பா தான் இருக்குது. வருமானம் அற்புதம், தொழில் அற்புதம், குழந்தைங்க கல்வி சூப்பர், எல்லாமே நல்லா இருக்கு. மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. மனைவி கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய காலகட்டம் இது. அதனால கொஞ்சம் பார்த்துங்க. தேவையானதை வாங்கி கொடுங்க. என்ன வேணுமோ அதை எப்படியாவது வாங்கி கொடுத்து கொஞ்சம் பார்த்துங்க. என்ன கேட்க போறாங்க, வீட்டுக்கு தேவையானதான் கேட்க போறாங்க, பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. மற்றபடி தொழில், வருமானம் எல்லாமே சூப்பர். பசங்க நல்லா இருக்க போறாங்க. உங்களுக்கும் தொழில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 9ஆம் சூரியன் நல்ல வழிபாட்டு முறை அதிகமாகி கொடுக்கும். தெய்வ வழிபாட்டு மேலே ஈடுபாடு கொடுக்கும். கோயிலுக்குள்ள போவீங்க, நல்ல வழிபாடு செலுத்துவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடும், சிவபெருமான வழிபாடும், சித்தர்கள் வழிபாடும் சிறப்பை தரும். சித்தர்களுக்கு வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சிறப்பு வழிபாடு பண்ணிக்கங்க. விரதம் இருந்து பார்த்துங்க, நல்லா இருக்கு. மகர ராசி. மகர ராசிக்கு சூரியன் 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடம்னா என்ன? ஆயுள், ஆரோக்கியம், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு, பேங்க் பேலன்ஸ், இதுதான் 8ஆம் இடம். 8ஆம் இடத்து சூரியன் வர்றதுனாலே கொஞ்சம் சொணக்கத்தை கொடுக்கும். வருமானத்துல கொஞ்சம் சொணக்கத்தை கொடுக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய ஒரு தொந்தரவுலாம் கொடுக்காது. உடம்பு பார்த்துங்க. கால் ஸ்லிப்பாகாம பார்த்துங்க. வயிறு, அதாவது த்ரோட்டு, இந்த இடங்கள்ல எச்சரிக்கையா பார்த்துக்கணும். ஏன்னா ராகு 2 3 ராகு சனி சேர்க்க, சூரியன் 8ல இருக்கார். 2ஆம் இடத்துல சூரியன் பார்க்கிறார். அதனால உணவு சார்ந்த விஷயங்கள் அல்சர் மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும். சில பேர் நல்லாவே கவனிக்கணும். நல்லா செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கங்க. ஏன்னா வயிற்றுல தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். அஜீரண கோளாறு மாதிரி தெரியும். ஆனா அசால்ட்டா இருக்காதீங்க, போய் பார்த்துங்க. வெளியில உணவுகளை தவிர்த்துங்க. காரம் பார்த்து சாப்பிட்டுங்க. அசைவ உணவு கொஞ்ச நாள் தவிர்த்துங்க. ஒரு மாசம் தவிர்த்துங்க. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. வருமானம் சிறப்பா இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. கொஞ்சம் சுணக்கம் காட்டும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில பார்த்து பேசுங்க, பார்த்து வார்த்தை விடுங்க. சொல்ல காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாசம் மட்டும் சொல்ல கரெக்டா சொல்லுங்க. இத்தனாம் தேதி உங்களுக்கு செட்டு தரானா கரெக்டா அந்த தேதியில கொடுங்க. இல்லை அப்படின்னாக்கா இந்த மாசத்தை விட்டுருங்க, அடுத்த மாசம் வாங்கிங்க, கரெக்டா சொல்லுங்க. விரல்களை தவணை கொடுத்து சங்கடங்கள் போய் நிற்காதீங்க. மற்றபடி நல்லா இருக்குது. மனைவி மேல தனி ஈடுபாடு வரும். இந்த மாசம் உங்களுக்கு மனைவி மேல ஒரு கருணை வைக்கிறீங்க, பார்த்துக்குவீங்க, நல்லபடியா பார்த்துக்குவீங்க. மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்குறீங்க. மனைவிக்கு தேவையான விஷயங்களை செஞ்சாவே வாழ்க்கையில பாதி சந்தோஷம் வந்துடும். குடும்பம் நிம்மதியா இருந்தாவே நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். அதனால மனைவி மக்களும் நல்லபடியா பார்த்துக்குங்க. சில பெண்கள் புதுசா காரு கேட்பாங்க, பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் தான் எல்லாம் நல்லா இருக்குது. வழிபாடு பாத்தீங்கன்னாக்க தெய்வானை
வழிபாடு, முருகப்பெருமானுடைய மனைவியான தெய்வானை வழிபாடு, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மகாலட்சுமி வழிபாடு. இந்த ரெண்டுமே சிறப்பாக கொடுக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மகாலட்சுமியும் தெய்வானையும் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு குறைகள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். தெய்வானை எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. முருகப்பெருமான் சிலையில வள்ளி தெய்வானை இருப்பாங்க. அந்த தெய்வானைக்கு போய் தனியா விளக்கேற்றி வழிபட்டுவாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடுனா தாயார் சன்னிதியில போய் விளக்கேற்றி வழிபட்டுவாங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நல்லா இருக்குது, சிறப்பாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய தொந்தரவுலாம் இல்லை. கொஞ்சம் சில சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி எச்சரிக்கையா இருந்தா போதும். மற்றபடி நல்லா இருக்கு. கும்பராசி என்பவர்கள் 7ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெறார். உங்களுக்கு ஏற்கனவே 2ஆம் வீட்டுல சனி இருக்கிறாரு, லக்னத்துல ராகு இருக்கார், 7ல சூரியன் கேது சேர்க்கை. மனைவியுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியம் குறைபாடு ஒன்றும் பார்த்துங்க. நட்பு வட்டாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நண்பர்கள் கையில கொஞ்சம் ஓங்கி இருக்கும் அந்த காலகட்டம். அதே நேரம் நல்ல புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. புதிய தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கை எப்படின்னா பாத்தீங்கன்னாக்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பழைய நண்பர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப நெருக்கமான நண்பர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அவங்களால்தான் சில பிரச்சனைகள் வரும். மற்றபடி புது நண்பர்கள் வந்து பிரச்சனை இல்லை. புது நண்பர்கள் அறிமுகம்னா உங்களுக்கு வந்து உபயோகமாக தான் இருப்பாங்க. வாழ்க்கை வளமாகிறதுக்கு உண்டான காலகட்டம் இது. இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளமாகும். வளம் அப்படின்னாக்க என்ன? வருமானம் கொஞ்சம் பெருகும். உத்தியோகத்தில் சில சில மாற்றங்கள் வரும். ஆபீஸ் இடம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி கணக்கு வழக்குல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஆடிட்டிங் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து போய்க்குங்க. மற்றபடி சிறப்பான அமைப்பு தான். வழிபாடு வந்து பார்த்துக்குங்க. வழிபாடு வந்து என்ன பார்த்துன்னு கேட்டீங்கன்னா சரஸ்வதி வழிபாடும் வரலட்சுமி வழிபாடும். வரலட்சுமின்னு ஒரு சாமி இருக்கு. அந்த சாமி வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா போதும். தனியா வழிபாட்டு முறையெல்லாம் தேவையில்லை. மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சரஸ்வதிக்கு புதன்கிழமை தோறும் தீபம் போட்டு வழிபட்டுவாங்க. சரஸ்வதி வழிபடும் போது சூரியனையும் மனசுக்குள் நினைச்சு வழிபட்டுவாங்க. இந்த நண்பர்கள் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் கம்மியாகும். தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், நல்லா இதுக்கு வருவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆஃபீஸர்ஸ்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். மற்றபடி சிறப்பான அமைப்பு தான். வாழ்த்து. 6ஆம் இடத்துக்கு சூரியன் வந்திருக்கிறார். நாளைக்கு 5 இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 6ஆம் இடம் ஸ்தானம் நல்ல இடத்தான் வந்திருக்காரு. இது நாள் வரைக்கும் சில விஷயங்கள்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. செய்யலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து சிறப்பான மாசம் அது. தைரியமா இறங்கி செயல்படுவீங்க. புது முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க. நல்ல காரியங்கள் வந்து நல்ல காரியங்கள் நல்லபடியா நடக்கும். நீங்க எதிர்பாராத சில சம்பவங்கள்லாம் அது நடக்கும். அதுவும் நல்ல வழியா நடக்கும். நல்ல நிலையில நடக்கும். அது உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுக்கும். மற்றபடி 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார், லக்னத்துல சனி இருக்கிறார். இந்த லக்னத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் மாத்திரம் இல்லாம பார்த்துக்கங்க. கொஞ்சம் உழைப்பு அதிகம் பண்ணிக்கங்க. காலையில கொஞ்சம் நேரத்துல எந்திரிச்சு கொஞ்சம் சூரியனை வழிபாடு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணீங்கன்னா அந்த சனியுடைய தொந்தரவுலாம் சரியா போயிடும். 6ஆம் இட சூரியன் வந்து இந்த சனிக்கு எகென்ஸ்டான பிளானட். அதனால வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு சவுண்டு வந்து காதுல வந்துட்டே இருக்கும். ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எப்படியும் ஜெயிப்பீங்க. காரியம் நல்லபடியா நடக்கும். வருமானம் பெருகும். எதிர்பார்த்த காரியங்கள் வந்து நிறைய பேர் வந்து உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கே வந்து உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் நடக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாகும். புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நாள் வரைக்கும் விசிகார் எல்லாரும் விசிகார் வச்சுருவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. புதுசா போட்டு தொழில் செய்யற அளவுக்கு நல்ல காலகட்டம் இருக்குது. பார்த்துக்குங்க. மற்றபடி நண்பர்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. புது நண்பர்கள் பிரச்சனை இல்லை. பழைய நண்பர்களால் சில சங்கடங்கள் வரும். வீட்டுக்கு வந்து சரியா நேரத்துல போங்க, சரியா தூங்குங்க, சரியா சாப்பிடுங்க.
மற்றபடி தொழில், வருமானம், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கு. சிறப்பான மாதம் இது. சிறப்பான வருமானத்தை கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழிபாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா சரஸ்வதி தேவி வழிபாடும், ஷியாமலா தேவி வழிபாடும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா ஷியாமலாவுடைய தன்மை வேற, சரஸ்வதி தன்மை வேற. ஷியாமலா அப்படின்னா என்னன்னு கூகுள்ல போட்டுங்க, நீட்டா வந்துடும். அந்த தெய்வத்தை வழிபட்டுருங்க, சிறப்பா இருக்கு, மேன்மேல் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மேற்கொண்டு ஜாதகம் பார்க்க இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்ல தகவல்களும் நல்ல எதிர்காலம் சார்ந்த விஷயங்களும் வெளிப்படையா தெளிவா பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த காலகட்டத்துல வந்து மாறும்போது கிரகங்களை சார்ந்து மாறும். நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வர்றவங்க என்னை வந்து தனியா மேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன் கொடுப்போம், சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து நேரில் வர முடியாது, வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.